ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் நெக்ரோமான்சர் சீசன் 2ல 3rd and 4th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். போன சாப்டர் எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டி கண்ட்ரோல் நம்ம ஹீரோ அப்புறம் ஹென்ரி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெட் மேட்ச் விளாட்லாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருந்துருப்பாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹென்ரிக்கு நோக்கி ஒரு பெரிய அட்டாக் ஒன்று லான்ச் பண்ண ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்டாக்லேருந்து முடிஞ்சால் தப்பிச்சு பாருங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லி அந்த அட்டாக்கை லான்ச் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கு நேரம் அந்த அட்டாக்கும் லான்ச் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மேலே தான் காட்டுறாங்க. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் அந்த அட்டாக்லேருந்து டெலிபோர்ட் மாதிரி யூஸ் பண்ணி தப்பிச்சிருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போய் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ தலை வலிக்குதே அப்படின்ட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்திரிக்கிறான். ஏன்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவளுக்கு பயந்து நீ இப்படி கூட்டு வந்துட்டியாடா நம்ம ஹென்ரிக்கும் டென்ஷன் ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கோட வாயை பற்றிட்டு கொண்டாரு கம்முன்ற அவளோட ட்ரோன்ஸ் எல்லாம் பாரு நம்மளே தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கு மேலே பற்றியா அப்படின்ட்டு அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து தான் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த பவுண்டி ஹண்டர் ஃபீமேல் பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த பூமியை சேர்ந்தவளா இருக்க மாட்டா. இந்த டவர் பார்த்தோன்னா பல மல்டி யூனிவர்ஸில் கனெக்ட் ஆகிறனால இவ வேற ஏதோ ஒரு பிளானெட்ல இருந்து தான் வந்திருப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ பத்தியா நிறைய அட்வான்ஸ்டான சிஸ்டம்ஸ் கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்றா. கண்டிப்பா இவ வேற ஒரு பிளானெட்ல சேர்ந்தவளா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பவுண்டி ஹண்டரும் பாத்தீங்கன்னா எங்க போயிட்டீங்க அப்படின்ட்டு அவளும் பாத்தீங்கன்னா அந்த காடு ஃபாரஸ்ட் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸ் மேலே ஒரு ஷேடோ எனர்ஜி கிராஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் அவன் முன்னாடி வந்து நின்று இருந்திருப்பான். அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கன் பாயிண்டில் நிப்பாட்டுறா. அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெல் ஒன்று கிரியேட் பண்ணுறான். நம்ம ஹீரோட டார்க் எனர்ஜிஸ்லாம் இப்போ ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் இந்த ஸ்பெல்லெல்லாம் என்னை ஸ்டாப் பண்ணுமா அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ எனர்ஜிக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த பவுண்டி ஹண்டரை அட்டாக் பண்ணுறான். அப்போ அவளும் பார்த்து இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்ட்டு அவளும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பவுண்டி ஹண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணியிருந்திருப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக் ஃபேஸ்லேருந்து ஸ்மோக்காக வந்துகிட்டு இருக்கோம். அவளும் இந்த அட்டாக் அவளுக்குன்னு ரிலீஸ் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு அவளும் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக் எதுவுமே பண்ணியிருந்திருக்காது. ஏன்னா நம்ம ஹென்ரிக்கும் நம்ம ஹீரோவோட அந்த ஷேடோ பவரை யூஸ் பண்ணி ஹெல்மெட் மாதிரி மாட்டியிருந்திருப்பான். அவளும் இந்த அட்டாக் இவன் மேலே வேலை செய்யலையா அப்படின்ட்டு அவளும் ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா. பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கும் அவளை பயங்கரமா அட்டாக் பண்ணுவான் ஸ்வாடை வச்சுட்டு. அப்ப அந்த பவுண்டி ஹண்டரும் பரவாயில்ல நான் அவங்களுக்கு ரொம்பவும் குறைச்சி மதிப்பிட்டேன் போலே அப்படின்ட்டு அவளும் பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஷேடோ பவர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் அவன் ஷேடோ பவர் வச்சுட்டு அவன் முன்னாடி ஒரு பிளாஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் அவன் எங்கே போனா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக் முன்னாடி அவள் ஓடிக்கிட்டு இருந்திருப்பா. அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய்த்தலா அப்படின்ட்டு கன்னை ஃபயர் பண்ணுறான். நம்ம ஹென்ரிக்கை பார்த்தா நம்ம ஹென்ரிக் எந்த புல்லட்லேயும் மாட்டாமல் சும்மா சருன்ட்டு அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். வேகமாக வந்து அவளை நோக்கி ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுக்குறான். அந்த ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அவள் போட்டிருந்த அந்த ஷீல்டே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது. அவளே ஷாக் ஆகி பார்க்குறா என்னடா பவர் இது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட டிராகன் ஸ்பிரிட் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு அவளை அட்டாக் பண்றதுக்கு அவனும் ரெடி ஆகுறான். அந்த பயங்கரமான அட்டாக்கை நம்ம ஹென்ரிக்கும் அந்த பவுண்டி ஹண்டர் மேலேயே இப்போ லான்ச் பண்ணுறான். அவளும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்குள்ளே லாக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் அவளுக்கு இந்த அட்டாக் டேமேஜ் எடுத்தாலா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவளும் இந்த பவர்லாம் என்ன எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கு கால் செந்திலேயே பார்த்தீங்கன்னா பாம்பை வச்சு விட்டு போயிட்டாலான் இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவும் ஹே ஹென்ரிக் ஜாக்கிரதா அப்படின்ட்டு கத்துறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்டாக கிரியேட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹே ஹென்ரிக் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு அவனும் வேகமாக வந்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நெஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் ஒன்று இறங்குது. அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உங்கதே முடிஞ்சு செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் என்னைய சுட்டுட்ட ஆனால் இன்னொருத்தரை நீ மறந்துட்டியே அப்படின்ட்டு அவனும் சொல்கிறப்ப அந்த ஒரு ஸ்மோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஃபேஸ் ஒன்று தெரியுது. என்னடா இது அப்படின்ட்டு அவனும் ஷாக்கோட பார்க்குறப்ப நம்ம தலைவன் ஹென்ரிக்கு தான் பார்த்தீங்கன்னா அவனோட டிராகன் ஃபார்மில் மாறி இருந்திருப்பான். அவனும் டென்ஷனாகி கத்துறா உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா நீ இந்த ஃபார்ம் எடுக்க வச்சிருந்திருப்பா அப்படின்ட்டு அவனும் ஒரு ஃபயர் பிரெத் மாதிரி யூஸ் பண்ணுறான். அவளும் பார்த்தீங்கன்னா அந்த பிரெத்துலேருந்து அசால்ட்டாக டாச் பண்ணிட்டு என்ன இந்த ஃபார்ம் உனக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா மேலே நிறைய கேஜெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹென்ரிக்கை பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஃபார்ம் மேலேயே அட்டாக் பண்ணுறா. ஆனால் அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஹென்ரிக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நம்ம தலைவனும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவளை. அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் 4 ராயல்ட்டிஸோட பவரா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவன் டிராகன் ஃபார்மில் மேலே பறந்து வந்துட்டு மறுபடியும் ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ண தயாராகிறான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்லேருந்து என்னால் கண்டிப்பாக டாச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷீல்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்கு அந்த அட்டாக்லேருந்து எப்படியாவது தப்பிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டே ஒன்று கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஒரு ஓரமாக வந்துட்டு இது என்னோட ஹீல் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அவனும் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்போ நம்ம ஹென்ரிக்கை காட்டுறாங்க. ஹென்ரிக்கும் இந்த அட்டாக்லேயும் அவளுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அவளும் நம்ம ஹென்ரிக் ஃபேஸ் முன்னாடி வந்துக்கிட்டு ஹாய் ஹாய்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவளை மாதிரி எக்கச்சக்க க்ளோன்ஸ்லாம் நம்ம ஹென்ரிக் முன்னாடி வந்து நிற்கிது. நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா என்னை ஒத்தாலே நீ சமாளிக்க மாட்டான், இத்தனை க்ளோன்ஸ் வர்றதுக்கு நீ எப்படி சமாளிக்க நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கை நோக்கி பல கன்ஸை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் அவனோட ரோர் அட்டாக்கை யூஸ் பண்ணுறான், ஒரு வைப்ரேஷன் அட்டாக் கிரியேட் பண்ணுறான். அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் யூஸ் பண்ணுற பெரியமா கன்னை அவளும் இப்போ யூஸ் பண்ணுறா. நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவள் அந்த கன்னை வச்சு நின்றுட்டு இருக்கிறதுல இந்த கன் என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்ட்டு அவளும் சொல்ல நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ணுறான். அந்த அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம பவுண்டி ஹண்டரை நோக்கி வருது. ஆனால் நம்ம பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா அவளும் அந்த ஃபயர் பண்ணுறா அந்த கன்று மூலமாக. அந்த கன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிசைல் அட்டாக்காட்டம் வந்துகிட்டு இருக்கு. அந்த நம்ம ஹென்ரிக் பண்ண அட்டாக்கை பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அதுவும் அதை பிளாஸ்ட் பண்ணி அதை அப்படியே தடுத்துருது. அந்த பிளாஸ்டான இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரியாக்ட் ஆகுது. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு மினி லாவாவே அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே கிரியேட் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சமே ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த அட்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்மோக்லாம் கிரியேட் ஆகுது. ஸ்மோக் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு போட்டு அவளை கவர் பண்ணி இருந்திருப்பா. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அவளோட ஷீல்டே ஓவர் ஹீட்டிங் யூசேஜ் அப்படின்ட்டு அதுவே மெசேஜ் வருது. அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல கண்டிப்பாக டிஃபீட் ஆயிருப்பா அப்படின்ட்டு பார்த்துருக்கப்போ ஒரு சவுண்டு வருது. எப்படி இவன் தப்பிச்சா இந்த அட்டாக்லேருந்து அப்படின்ட்டு அவளும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம தலைமை ஹென்ரிக்கும் அப்படியே எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா என்னோட பவர் மொத்தமும் காலி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம தலைவர் ஹென்ரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே சாஞ்சு அதே இடத்துல கீழே விழுவுறான். அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா எப்பா எப்படியோ டிஃபீட் ஆயிட்டான்டா அப்படின்ட்டு அவளும் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் ஒரு சவுண்டு வருது. நான் இருக்கிறத நீ மறந்துட்டியா என்ன அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனையே தோக்கடிச்சிட்டேன் நீ எல்லாம் என்ன அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி கன் பாயிண்ட்ல நிப்பாட்டுறா. அப்போ நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கோட ஸ்கேல் இருக்கு இல்லையா, டிராகன் ஸ்கேலு, அதை எடுத்து அப்படியே குளுட்டனி பவரை யூஸ் பண்ணி அதை அப்படியே சாப்பிட்றான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த சாப்டர் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் சாரி கைஸ், என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல, ஏன்னா செமஸ்டர் எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ டிலே ஆனால் கோச்சிக்காதீங்க. அப்புறம் இந்த வீடியோ டைம் டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக ஃபைட் சீன் தானே. ஸோ அதனால் கண்டென்ட் அவ்வளோக்கும் இல்லை, அதனால் அந்த டைம் டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே கைஸ், மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் காத்துருங்க. பை அண்ட் லவ் யூ கைஸ்.